இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது நெல்லை காந்திமதி. காந்த சக்தி மிகுந்துள்ள அம்பிகையை காந்திமதி என்பார்கள். சக்தி அமர்ந்த பீடங்களில் இது காந்தி பீடம் என்று அழைக்கப்படுகிறது. நெல்லை என்பது திருநெல்வேலி என்ற மாநகராட்சி ஆகும். இது ஒரு மாவட்ட தலைநகரமும் ஆகும். இங்குள்ள புகைவண்டி சந்திப்பு நிலையமும் பேருந்து சந்திப்பு நிலையமும் இப்பகுதியில் உள்ள மக்களுக்கு வசதியாக உள்ளது. ராமகோனார் என்னும் ராமன் தொடர்ந்து அரண்மனைக்கு பால் கொண்டு வருவார். சில நாட்களாக அவரால் அரண்மனைக்கு தொடர்ந்து பால் கொண்டு போக முடியவில்லை. இந்த விபரம் மன்னனுக்கு எட்டியது. ராமகோனார் என்பவர் அரசவைக்கு வரவழைக்கப்பட்டார். விசாரணை நடந்தது. மூங்கில் காட்டில் நடந்த இடரல் திருவிளையாடலை பற்றி ராமன் கூறினார். இதனை அரசனால் நம்ப முடியவில்லை. நாளை பால் வராவிடில் அரசாணை தப்பாது என்று ராமனை கண்டித்து அனுப்பினார். மறுநாள் மீண்டும் அதே இடத்தில் அதே போல் அவருடைய எச்சரிக்கையையும் மீறி அந்த கல் இடறியது. பால் சிந்தி கல்லில் அபிஷேகமாகியது. மறுகணம் தன் கையில் இருந்த ஆயுதத்தால் கல்லை உடைப்பதற்காக ராமன் வெட்டினார். அடிபட்ட கல்லிலிருந்து ரத்தம் பீரிட்டு பாய்ந்தது. உடனே அந்த அற்புதத்தை காண வேணுவனத்திற்கு மன்னன் வந்தார். அந்த கல்லை சுற்றியுள்ள நிலத்தை அகழ்ந்து பார்க்க மன்னர் உத்தரவிட்டார். ஜோதி வடிவான ஈசனும் அழகு வடிவான அம்மையும் அருட்கோலம் கொண்ட திருக்காட்சி கண்டு மகிழ்ந்தனர். மன்னர் ராமபாண்டியன் அவ்விடத்திலேயே காட்டை அழித்து ஆலயம் அமைத்தான். அதுவே இன்று திருநெல்வேலி திருநகரில் அமைந்துள்ள பழம்பெரும் திருவாலயம். தெய்வத்தை வழிபட எத்தனையோ விதிமுறைகளை மனிதர்கள் வகுத்திருக்கிறார்கள். அதை போலவே இல்வாழ்விலும் ஒரு சில விதிமுறைகளை வகுத்திருக்கிறார்கள். இல்வாழ்வில் ஒரு மனைவி கணவனை உபசரித்து போற்றும் விதிமுறை ஒன்றை உச்சிக்கால பூஜையின் போது அன்னை காந்திமதி நிலைநாட்டி காட்டுகிறாள். இப்போது உச்சிக்கால வேளை அபிஷேகம். அபிஷேகம் முடிந்ததும் அம்பாளுக்கு ஆராதனை நெய்வேத்தியம் நடக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக அன்னை நெய்வேத்திய உணவு தட்டுடன் ஈசனை நோக்கி புறப்படுகிறாள். மேளதாளங்கள் முழங்க தீவட்டி பரிவாரங்களுடன் தேவி ஈசன் சன்னதிக்கு பிரதட்சணமாக செல்கிறாள். அன்னை உருவில் இருக்கும் அர்ச்சகர் ஈசன் சன்னதிக்கு சென்று ஈசனுக்கு அபிஷேகம் செய்கிறார். ஆம், ஐயனை அன்னை குளிப்பாட்டுகிறார். அதன் பின் தான் கொண்டு வந்த உணவை ஈசனுக்கு படைத்து ஆராதனை செய்கிறாள். பரிவார தேவதைகளுக்கும் நைவேத்திய பூஜை நடக்கிறது. அதன் பின்னரே அன்னையின் சன்னதியில் பூஜை நடக்கும். இறைவனுக்கும் மற்ற பரிவாரங்களுக்கும் தானே அமுதூட்டிய பின்னரே அன்னை அமுது ஏற்கிறாள். எத்தலத்திலும் அன்னை ஆற்றி காட்டாத ஐதீகம் இது. தாய்மை பேரில்லாத பெண்கள் அன்னை காந்திமதியின் அருளால் உய்வு பெறும் திருநாள்தான் ஆடிப்பூர திருநாள் ஆகும். வளைகாப்பு விழா என்றும் முளைக்காட்டு திருநாள் என்றும் அழைக்கப்பெறும். அத்திருநாளில் கர்ப்பவதியாக இருப்பவர்கள் காந்திமதியை நோக்கி வருகிறார்கள். அவர்கள் கொழுக்கட்டை போன்ற நைவேத்திய பொருட்களை மடியில் கட்டி அம்மையை வணங்கி அருள் பெறுகிறார்கள். அதே சமயம் மகப்பேறு வாய்ப்பு பெறாத மகளிர் அன்னையின் மடியில் இருக்கும் வளையலை பிரசாதமாக பெறுகின்றனர். அவர்கள் தம் வாழ்வின் தவப்பேற்றை உடனே பெறுகின்றனர். இவ்வாறு அன்னையின் ஆலயத்தில் நிகழும் திருவிழாக்கள் ஒவ்வொன்றிலும் அன்னையின் திருவருள் நமக்கு கிடைக்கின்றது. தில்லையில் பொற்சபையிலும், மதுரையில் வெள்ளியம்பலத்திலும், திருக்குற்றாலத்தில் சித்திர சபையிலும், திருவாலங்காட்டில் ரத்ன சபையிலும், திருநெல்வேலியில் தாமிர சபையிலும் திருத்தாண்டவம் ஆடிய நடராஜர் நமக்கு நெல்லையப்பனாக காட்சி தருகின்றார். திருநெல்வேலி தாமிர சபையில் இறைவன் ஆடியது அன்னை காந்திமதியை மகிழ்விக்கவே ஆகும். அன்னையின் ரசனை மிக்க புன்னகை ஒன்றிற்குத்தான் இங்கு நடனம் ஆடினார் என்கிறது இறை வரலாறு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.